இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கெடிலம் ரங்காநகர் பகுதி. காலையிலிருந்து தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சேர்ந்துருக்கு. நீங்களே பார்க்கலாம், முழங்கால் அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக இருக்கிற இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட நம்ம நேரடியாக கேட்கலாம். நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன். என் பேர் ஞானமூர்த்தி. நான் கெடிலம் பக்கத்தில் இருக்க ரங்காநகரில் வசிக்கிறேன். இங்கே சுமார் ஒரு 10 ஆண்டு காலமாக இங்கே ஒரு எவ்வளோ இந்த கோரிக்கைகள், இந்த ரோட்டு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் சொல்லியிருக்கோம். இன்னும் வரைக்கும் யாரும் இந்த கோரிக்கைகளை யாரும் பார்க்கல. சுமார் இன்றைக்கி காலையிலேருந்து 2 நாளாக மழையால் யாரும் வெளியே வர முடியல, போக முடியல. ஒரு பால் பாக்கெட்டு கூட வாங்க போக முடியல, வர முடியல. ஒரு டூலர் கூட போக முடியல, வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 5 டூலர்கள் இது வரைக்கும் சீஸ் ஆகிருக்குது. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. கவர்மெண்ட்டு எவ்வளோ இது பண்ணியிருக்கோம், யாரும் இது வரைக்கும் ஒரு நடைமுறைகள் எதுவும் வரவே இல்லை இன்ன வரைக்கும். இல்லை, எத்தனை வீடு உள்ளார இருக்குது மொத்தம்? சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகபட்சமான வீடுகள் இருக்குது உள்ளார. எல்லா வீட்லேயுமே தண்ணி நிற்கிதுங்களா? எல்லார் வீட்லேயுமே தண்ணி இருக்குது. எல்லாத்துக்குமே நாங்கள் கோரிக்கைகள் வச்சோம். இன்ன வரைக்கும் யாரும் இன்ன வரைக்கும் இது பண்ணலை. இன்ன வரைக்குமே சரி. நல்ல மழை, காலையிலேருந்து நல்ல மழை, வெளியிலே வர முடியல. தண்ணி நிற்கிது, முட்டை இருக்கு தண்ணி நிற்கிது. வீட்டை சுற்றி நிறையா பாம்பு, பூச்சி, பூரா எல்லாம் வருது. என்ன பால் பாக்கெட்டு கூட வெளில போக முடியல, வாங்க முடியல. என்ன பண்ணுற, நீங்கள் தான் நல்லா ஏதாவது பார்க்கணும். ஏதாவது தண்ணி போகிற மாதிரி ஏதாவது வழி பண்ணணும். இங்கே மொத்தம் எத்தனை குடும்பம் வசிக்கிறீங்கம்மா? ஒரு 100 வீட்டுக்கு மேலே இருக்குது. எல்லா இடத்துலையும் இதே பிரச்சனை தானே? இதே மாதிரி தான் இருக்குது. யாரும் வெளில போக முடியல, வர முடியல. சுத்தமாக வெளில போக முடியல, வர முடியல. ஒரு சாப்பாடு கூட பால் பாக்கெட்டு கூட வாங்க முடியல. இதுலேருந்து தண்ணிக்கு இடையே போக முடியல. வண்டி எடுத்துலாம். அதிகாரிங்க யாராவது பார்க்குறாங்களா? யாரும் பார்க்கவே இல்லை. வீட்டிலே உள்ளே தான் இருக்கிறோம், வெளியிலே போக முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்னதாம்மா தீர்வு? உங்களோட கோரிக்கை என்ன? தீர்வு நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். ஏதாவது பார்க்கணும். ஏதாவது நீங்கள் தான் மேலே அதிகாரி பார்க்கணும். தண்ணிலாம் ஏதாவது சரி பண்ணணும். ஆமாம் சார், கால்வாய் அமைச்சு சார். கால்வாய் அமைச்சா தான் சார் இங்கே இருக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். மக்கள் வெளில போகிறதுக்கு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். வாழறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சார். நானே இப்போ எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தனால வீட்டுக்கு இன்னும் போக கூட முடியல சார். தண்ணி உள்ளே பூந்துச்சு. தண்ணியெல்லாம் வெளியில் ஏற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்குது சார். யாரும் உள்ளே இருக்க முடியல சார். குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்குது. இந்த பூரா பூச்சி வர பார்த்து பயந்து உள்ளே ஓடுது சார். யாரும். உங்கள் பேர்? என் பேர் குமரேசன் சார். என்ன ஊர்? சில்லாப்பட்டினம் போகிறேன் சார். நகர் பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை நம்ம கேட்டோம். இங்கே இருக்கக்கூடிய மேம்பால பணிகள் முடிந்து நெடுஞ்சாலைகள் அமைக்கும் போது, பைபாஸ் சாலைகள் அமைக்கும் போது சாலைகளோட மட்டம் இருக்க உயர்ந்துகிட்டே போகிறதால இந்த ரங்காநகர் பகுதி தாழ்வான பகுதியாக மாறி மழைநீரானது தேங்கிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டு காலமாகவே இந்த மழை காலங்களில் மழைநீர் சூழ்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீடுகள்லேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியிலிருந்து எதிர் திசைக்கு கால்வாய் அமைக்கணும், மழைநீரை வெளியேற்றுறதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும்ன்றது இந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. 2,62,00,000க்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.